ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது பிள்ளைகள்லாம் வீட்டில் லீவில் இருக்காங்க. சால்ட்டு பிஸ்கட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா விளையாண்டுட்டு ஈவினிங்கில் வரப்போ அவங்களுக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப்பு லியூக்வார்ம் வாட்டர் போட்டு அதை ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப்பு வாட்டர் லியூக்வார்ம் வாட்டரை ஊற்றி ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் பண்ண வச்சிடலாம். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். ஒரு பவுலில் 1/2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சுகர் எல்லாத்தையும், சால்ட் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயிலையும் விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபெர்மெண்டடு, அதாவது ஈஸ்ட்டு ஃபெர்மெண்ட் ஆகி வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை அப்படியே கலக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி பதம் பார்த்து தான் அதில் ஊற்றணும். சில மாவுக்கு நிறையா ஊற்றணும், சில மாவுக்கு குறைச்சி ஊற்றணும். இப்போ நம்ம 1/2 கப் ஊற்றுனது இதுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் ஊற்றிட்டு இதை நல்லா கையால் பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம், அதாவது ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம், நல்லா எல்லா இடத்துலையும் அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது நல்லா உப்பி வந்துடும். இதை நல்லா பிசைஞ்சதை ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடணும். ஒன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு 1 மினிட்டு பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம ரோல் பண்ண வேண்டியதுதான். நம்ம வேணுங்கிற ஷேப்பில் இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வேணுங்கிற சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அந்த வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஃபோர்க்கால் ஒரு சின்ன சின்ன ஓட்டை வைக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் எல்லா இடமும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம பேக் பண்ணையில் எல்லா இடமும் நல்லா பேக் ஆகி வரும். இல்லைன்னா நடுவில் சாஃப்டாக இருக்கும், ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகிடும். இந்த திக்னஸ் இதை பார்த்துக்குங்க, இந்த அளவு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிஸ்கட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். ஃபோர்க் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அப்புறம் பேக்கிங் ட்ரேயில் அடுக்கிக்க வேண்டியது தான். அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டு ப்ரெஷ்ஷால் தடவிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு 180 டிகிரி சென்டிகிரேடில் 10 அல்லது 12 நிமிஷம் வைக்கலாம். நீங்கள் ஈவன் பவுல், அதாவது பெரிய பேனில் வச்சு மேலே மூடி போட்டு அப்படி கூட நீங்கள் ஒரு சின்ன தட்டில் கூட வச்சு பேக் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக ஒரு பிஸ்கட் ரெடி ஆகிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்க லீவில் இருக்கிறப்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக் பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம்.